இப்போ வந்து நான் ஐ வாண்ட் டு டெல் யூ அபவுட் ஒன் திங் ஐ லவ் அபவுட் யுவர் ஃபிலிம்ஸ். எனக்கு உங்கள் எடிட்டிங் பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும். இப்போ மண்வாசன் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ வந்து பாண்டியன் வந்து பட்டாளத்துக்கு போகிறாரு, அவர் திரும்பி வராருன்னு தெரியும். ஸோ ரேவதி வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஐயோ மாமா வரா மாமா வரான்னு சொல்லிட்டு ஷீ இஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ வீட்டில் கோலம் போடும்போது அவங்க வந்து அந்த தடுக்கி அப்படியே விழுந்துறாங்க, அந்த கோலமாவும் அப்படியே தெரிக்குது அந்த அந்த வாசலில். ஆனால் அந்த ஷாட் வந்து நீங்கள் முன்னாடியே வச்சுறீங்க, அந்த 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 ரெவலேஷனுக்கு முன்னாடியே கொஞ்சம் வச்சுறீங்க. அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி நீங்கள் எடிட்டரோட டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? ஒரு ரைட்டரோட காம்பினேஷன்லாம் நீங்கள் பண்ண முடியாது. என்னுடைய ரைட்டர் கலைமணி அந்த சீக்வன்ஸ் எழுதுவான், நான் யோசிப்பேன், விடிய விடிய ஒருத்தி உட்காந்துருக்கா, கோழி எப்போ கூவட்டும்னு. கோழி கூவ மாட்டேங்குது இன்னும் டைமில். இப்படி பார்த்து ஒரு கல் எடுத்து எறிவேன், கொக்கரகோன்னு ஒன்று. இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு டிப்பிக்கலான இந்த புறநானூறு அகநானூரில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான கல்லை விட்டு எரிஞ்சோன்னா கொக்கரகோ சொல்லும், உடனே ஓடுவா, கோலப்படி எடுத்து ஓடுவா, தண்டிக்கு விழுவா. ஏண்டி வாசலில் வீட்டை பிடிக்க வாசலில் வச்சுருவோம் இப்படி விழுகிறேன். பின்னாடி நடக்க போகிற விஷயம், அவன் எப்படி வர போகிறான் இன்னும் ஆடியன்ஸ் சொல்லலை. இப்போ இது சென்டிமெண்ட்டாக அங்கேயே இவளுக்கு இடருது. அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு பொண்ணோட, நார்த் இந்தியன் பொண்ணோட வர்றான். பார்த்தா என்ன அப்படி இதெல்லாம் எழுதும்போதே வந்துடுச்சு ஸ்க்ரீன் பிளேலையே இல்லை. அங்கே அந்த நான் என்ன வரைக்கும் பேப்பர் வச்சு நான் ஷார்ட் பிரிக்க தெரியாது. இப்போ பேப்பர் வாங்குவேன், படிப்பேன், நான் கொடுத்துருவேன். எனக்கு இன்னும் அந்த க்ளோஸ்அப்பு லாங் ஷாட் அதெல்லாம் தெரியாது. அது அப்போ வர இன்ஸ்டிங் தான். அந்த ஸ்பாட் ஓகே இதை போடு அப்படி தான் வந்தோம். அது என்ன எனக்கு தெரியல, இன்ன வரையும் நான் எழுதுனதில்லை. க்ளோஸ்அப்பு, மிட் ஷாட்டு, லாங் ஷாட்டில் ஒய்டு வச்சுக்கோ, இல்லைன்னா கேமரா இன்னும் கொஞ்சம் போகும், இந்த ஃப்ளவர் வேஸ் உள்ள வை, ஓகே டேக்குன்றேன், அவ்வளோதான். இதை நான் வந்து படம் வரைஞ்சி எழுத முடியாது. அப்புறம் இதை மட்டும், இந்த பூ அந்த ஃபேஸ் மட்டும் விடு, இப்படி சொல்லி போயிடுவேன். எனக்கு குறிக்க தெரியாது. அந்த ஸ்பாட் என்ன சொல்லுவோ ரசித்தது. இப்போ இவங்க கூட அங்கே செட் பண்ணுறாங்க, அங்கே போவாங்க. அந்த வண்டியை கொண்டாந்து அங்கே செட் பண்ணுறதுக்கு காரணம், நீங்கள் நானும் தான் பேச போகிறோம். கோயத்தை பிடித்த அந்த அந்த புள்ளக்காட் மாதிரி அந்த இருக்காதையே, இந்த ஃப்ரேமுடைய அழகு அது ஃபில்லப் பண்ணுது. அது இந்த கேமரா தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவாங்க, நம்மளை இப்படி உட்காரணுவாங்க. அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரேம் பியூட்டி. அது எனக்கு இயற்கையிலே வந்துடும். நீங்கள் அந்த தீப்பெட்டி வச்சு பண்ணும்போதே அது அது வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போது லவ்வுங்கிறது ஓவர் டைம்ஸ் பாடல்கள்லே வந்து இப்போ வந்து இப்போ கல்யாண பரிசு எடுத்தால் கண்களின் வார்த்தைகள் புரியாதோன்ட்டு டைரெக்டாக யாருமே காதல் கீதல்லாம் பேச மாட்டாங்க. அப்படியே ஒரு 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 மறைமுகமாக அப்படி தான் வந்து இது பேசுவாங்க. 80s வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தின ரேவதியே வந்து ஹே ஐ லவ் யூன்னு ஒரு பாட்டு பாடினாங்க, வேற ஒரு படத்துக்கு, இளையராஜா மியூசிக் தான். பட் இப்போது அதை விட ஜாஸ்தியாக ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு இதுதான் லவ்னு ஒரு ஒரு வச்சுருக்கீங்கல்ல, பட் காலம் வந்து லவ்வை மாற்றிக்கிட்டே போகுது. அது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் மாடர்ன் லவ்வில் உங்களுக்கு அந்த கதையில் ஈடுபாடு இல்லை, பட் நீங்கள் வந்து அதில் அதை பண்ணீங்கன்ட்டு. பட் இப்போ ஒரு லவ் ஸ்டோரி பாரதி ராஜாவால் பண்ண முடியுமா? ஒரு விஷயத்தான் சார், காதல் அழியாத சார். லைலா மஜ்னு, அம்பிகாவதி, அமராவதி, இன்னும் நிறையா சொல்லாமே, இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா காதலில் வந்து சேரக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். லவ் ஷுட் நாட் ஜாயின். அம்பிகாவதி, அமராவதி எடுங்க, லைலா மஜ்னு எடுங்க, எதுவுமே சேர மாட்டாங்க. ரோமியோ ஜூலியட் சேர்ந்திருந்தால் அது காதல் அல்ல, செத்து போயிடும். என்னங்க அது பேரலாக இயக்கத்திலேயே ட்ராவல் பண்ணுறது தான் லவ். அதனால தான் இன்ன வரைக்கும் ஜீவிதமாக இருக்குது. அம்பிகாவதி, அமராவதி, லைலா மஜ்னு, அனார்கலி, இதெல்லாம்
ஜீவிதமாக இருக்கிறது அந்த காதல் சேரலை. சேர்ந்திருந்தால் செத்து போயிடும். லவ் ஷுட் நாட் ஜாயின். வாழ்நாள் முழுவதும் அதை நினச்சி ட்ராவல் பண்ணணும். எப்போ 2 பேரும் ட்ராவல் ஏக்கத்திலே வரீங்க அது வரைக்கும் அந்த தண்டவாளம். இது சேர்ந்துருச்சுன்னா சண்டை வந்துடும். நீங்கள் பாருங்கள், லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னா சண்டை வரும். ஸோ அந்த ஏக்கம் தான் லவ். ஆமாம். இப்போ பாருங்கள் மாடர்ன் லவ். கிடைக்காம இருக்கிறது. ஆமாம். இப்போ மாடர்ன் லவ் சென்னை அவர் குமாரராஜா இருந்தாங்க. ட்ரெயினை மீட் பண்ணி ஒன்றை லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். இதுக்கப்புறம் இன்னொன்று மீட் பண்ணி லவ் அங்கே போகுது. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பெருந்தன்மையாக பொண்டாட்டி வர சொல்லி விசாரிப்பாங்க. இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் லவ். அது அவருக்கு ஓகே. பட் நம்ம டயட் பண்ணோம். எந்த மெட்டீரியல் கொடுத்தாலும் பண்ணிடுவோங்கிறது தான் வழியே உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது இல்லை. எந்த மெட்டீரியல் கொடுத்தாலும் பண்ணிடுவோம். பட் நான் உடன்படுறேனா இல்லையாங்கிறது வேறு. நான் உடன்படுவதெல்லாம் ட்ரெடிஷ்னல் லவ். பட்